35 வயதை கடந்த பெண்கள் பலரும் வயிற்று பகுதியில் சேரும் கொழுப்பு பிரச்சனையால் பாதிக்கப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கமான நிலையில் அதில் முக்கியமானது தொப்பை மற்றும் வயிற்று பகுதியில் சேரும் கொழுப்பு. பல நேரங்களில் இதை ஒரே மாதிரியான தொப்பை என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் மருத்துவ ரீதியாக ஸ்ட்ரெஸ் பெல்லி மற்றும் ஹார்மோனல் பெல்லி என்று 2 வகைகளாக இவை பிரிக்கப்படுகின்றன. அலுவலக வேலை, குடும்ப பொறுப்புகள் மற்றும் போதிய தூக்கமின்மை காரணமாக உடலில் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. இது இரத்தத்தில் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரித்து அடிவயிற்று உறுப்புகளை சுற்றி கொழுப்பு சேமிக்கிறது. சர்க்கரை மற்றும் நொறுக்கு தீனிகளை சாப்பிட தூண்டுவது, திடீர் சோர்வு, தூக்கமின்மை ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகள். கார்டிசோல் அளவை குறைக்க சீரான தூக்கம், தியானம், உடற்பயிற்சி மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் உள்ளிட்டவை அவசியம். பெண்களுக்கு 35 வயதிற்கு பிறகு ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் போன்ற ஹார்மோன்களின் அளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதனால் இடுப்பு மற்றும் தொடைகளில் சேர வேண்டிய கொழுப்பு மெதுவாக வயிற்று பகுதிக்கு மாறத் தொடங்குகிறது. இதுவே ஹார்மோன் மாற்ற தொப்பை என்று கூறப்படுகிறது. முறையற்ற மாதவிடாய், உடல் சூடு போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகள். ஹார்மோன் மாற்றங்களை சமாளிக்க எடை தூக்கும் உடற்பயிற்சிகள், விட்டமின் டி, கால்சியம் மற்றும் புரத உணவுகள் பெரிதும் உதவுகின்றன. திடீரென கடுமையான உணவை குறைப்பதை விட ஆரோக்கியமான வாழ்வியல் மாற்றங்களே நிலையான பலனை தரும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.